வடமாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று மாகாணம் தழுவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பொன்றை முன்னெடுத்துள்ளது. இதனையடுத்து வடமாகாண பஸ் உரிமையாளர்கள் யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஒன்றிணைந்த நேர அட்டவணையை அமல்படுத்தப்படாமையை எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் கெமனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இந்த பணி பகிஷ்கரிப்பினால் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் குடாநாட்டு மக்கள் நியூஸ் போஸ்டுக்கு தெரிவித்தனர். நாங்கள் வேலைக்கு போறதுக்கு நெல்லியடியிலிருந்து வெளிக்கிட்டு வந்த நாங்கள் டிடிபியில் கொடியாம மட்டும் வந்து இங்கே படைக்கு போறதுக்கு நின்றால் பாரத் பஸ் முழுக்க எல்லாம் கிராப்டாக இருந்துட்டு தனியார் பஸ் ஓடாதபடியால் எங்களுக்கு பிரயாணம் செய்ய பெரிய கரைச்சலாக இருந்துட்டு பேருந்து திரும்ப உடனே பேருந்து நெல்லியடிக்கு திரும்ப போறதுக்கும் பஸ் இல்லாமல் நிற்கிறோம். வவுனியாவிலும் தூர இடங்களை நோக்கி செல்வதற்காக மிக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். மன்னார் தனியார் பஸ் நிலையத்தில் சகல தனியார் பஸ்கள் நிறுத்தப்பட்ட போதிலும் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்படவில்லை. மக்கள் மத்தியிலிருந்து எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. பாதைகள் போக்குவரத்து பிரச்சனைகள் எங்களுக்கு கட்டாயம் பஸ்ஸுகள் அடிக்கடி ஓடணும் என்றுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு போக இல்லாத காரணமாக இருக்கின்றது. வடமாகாண ஆளுநரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பஸ் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுத் தருவதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டார்.